பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த நாளின் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். ஒபதியாவின் புஸ்தகம் 1ஆம் வசனம். ஒபதியாவின் புஸ்தகம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். ஒபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம், வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களுடைய வேத ஞானத்துக்காக. பரிசுத்த வேதாகமத்திலே ஒபதியாவின் புஸ்தகம், ஆமோஸ் புஸ்தகத்துக்கு அடுத்த புஸ்தகம், யோனா புஸ்தகத்துக்கு முந்தின புஸ்தகம், ஒரே அதிகாரம்தான் உண்டு. ஒபதியா 1ஆவது வசனம். ஒபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம், வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். இந்த ஒபதியாவின் புஸ்தகம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த நாட்களுக்கு தக்கதான 3 வார்த்தைகள் இந்த வசனத்திலே இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த குறிப்பிடத்தக்க முக்கியத்துவமான அந்த 3 வார்த்தைகள் எது? நம்பர் 1 எழும்புங்கள் என்கிற வார்த்தை. நம்பர் 2 எழும்புவோம் என்கிற வார்த்தை. நம்பர் 3 வாருங்கள் என்கிற வார்த்தை. எழும்புங்கள், எழும்புவோம், வாருங்கள். இந்த 3 வார்த்தையை தான் இன்றைக்கு தேவனுடைய கிருபையை முன்னிட்டு நாம் தியானிக்க போகிறோம். இந்த 3 வார்த்தைகளில் ஒரு வார்த்தைக்கு 3 குறிப்புகள் என்று 3 வார்த்தைக்கு 9 குறிப்புகளை தேவனுடைய கிருபையினால் நாம் பார்க்க போகிறோம். இந்த 9 குறிப்புகள் தவிர ஒவ்வொன்றுக்கும் இணை துணை சில வசனங்களும் கிருபையினால் சொல்லப்படும். சமயமும் சந்தர்ப்பமும் நமக்கு வாய்த்து கைகூடி வருமானால் இந்த 3 வார்த்தைகளையும், அதாவது எழும்புங்கள், எழும்புவோம், வாருங்கள், 3ஐயும் இன்றைக்கே நாம் ஜெபத்தோடு தியானிக்க போகிறோம். ஒருவேளை நமக்கு சமயம் சந்தர்ப்பம் வாய்க்காத பட்சத்தில் கர்த்தருக்கு சித்தமானா இதன் தொடர்ச்சி நாளைக்கு உங்களுக்கு போதிக்கப்படும். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கவனிப்போம். ஒபதியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். முதலாவது அங்கு பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர் சொல்கிறோம். எழும்புங்கள் என்கிறதான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். எழும்புங்கள். இந்த எழும்புங்கள் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறதா இருக்கிறது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். நியாயாதிபதிகள் 18:9 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. அதற்கு அவர்கள், எழும்புங்கள், அவர்களுக்கு விரோதமாய் போவோம், வாருங்கள். அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாய் இருக்கிறது. நீங்கள் சும்மா இருப்பீர்களா? தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாய் இராதேயுங்கள். இங்கு முதலாவது ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். சொல்கிறோம், எழும்புங்கள் என்கிற வார்த்தை. ஏன் எழும்ப வேண்டும்? எதற்காக எழும்ப வேண்டுமானால், இந்த நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் எழும்பாமல் இருந்து விட்டால் அசதியாய் மாறிவிடுவோம். அப்போ ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில, தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரியவர்கள் கர்த்தருக்காக வாழ்கிறேன் என்று சொல்லுகிற வாழ்க்கையில மேலே 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 பல காரியத்திலே எழும்புகிற அனுபவம் தான் இருக்க வேண்டுமே ஒழிய, அதற்கு பதிலாய் அசதியாய் இருக்கிற அனுபவமோ அந்த பழக்கமோ நம்முடைய வாழ்க்கையிலே வந்துடக்கூடாது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே.
அப்படியானால் இந்த கடைசி காலத்திலே பலருடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? அசதியாய் இருக்கிற ஜீவியமாகத்தான் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை, கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஆவிக்குரிய ஜீவியத்திலே அசதி, சுத்திரம் ஊழியத்திலே அசதி, தேவ தரிசனத்திலே அசதி, கர்த்தர் நல்லவை, இப்படி பல காரியத்திலே அசதியாய் இருந்து 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 அநேகர் தங்களுடைய உற்சாகத்தை இழந்து போனார்கள், தங்களுடைய விறுவிறுப்பை இழந்து போனார்கள், தங்களுடைய கொடுக்கப்பட்ட கிருபையின் தயவுகளை இழந்து போனார்கள். அதனாலதான் ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம், ரோமர் 12:11 சொல்லுது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். அப்ப எழும்புங்கள் என்று சொன்னால் எதற்கு எழும்ப வேண்டும்? அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருப்பதற்கு நாம் எழும்ப வேண்டும். இப்ப அசதியா இருந்தது யார்? ஜாக்கிரதையா எழும்பினது யார் அப்படின்னா, ஒரே இடத்துல 2 விதமான மனிதர்களை பார்க்கலாம். ஏலா பள்ளத்தாக்கு, ஏலா பள்ளத்தாக்கிலே அங்கு கிடு 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 என்று உயரமாய் வளர்ந்து நிற்கிற ஒரு கோலியாத் நிற்கிறார். அப்போ அங்கு சவுல் ராஜா இருக்கிறார். சவுலுடைய இஸ்ரவேலுடைய ராணுவம் இருக்கிறது, அந்த ராணுவத்தின் படைகள் இருக்கிறது, அதை தவிர ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனா இந்த ராஜாவும் ராணுவமும் ராணுவ படையும் ராணுவ வீரர்களும் எப்படி இருக்கிறாங்கன்னா, அசந்து போய் அசதியா இருக்கிறாங்க. கேள்விப்படுகிறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க, ஆனா தைரியமா போக முடியல, கோலியாத்தோடு யுத்தம் பண்ண முடியல. தளர்ந்த கைகளோடு தள்ளாடின முழங்காலோடு அசதியா இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல எழுப்பினது யார் என்று சொன்னா, கர்த்தர் நல்லவன். இங்கு ஒரு ஒற்றுமையை காண்பிக்கிறேன். அங்கு தாவீதுடைய சகோதரர்களும் இராணுவத்திலே இருக்கிறார்கள். அந்த தாவீதின் சகோதரர்களிடத்தில் என்ன இருந்தது? நல்ல தலைச்சீரா இருந்தது, நல்ல மார்க்கவசம் இருந்தது, நல்ல ஈட்டி இருந்தது, நல்ல பட்டயம் இருந்தது, நல்ல பாதரட்சை இருந்தது, இன்னும் சில ஆயுதங்களும், மன்னிக்கணும், முதுகிலே அம்பரா தூணி இருக்கிறது. இந்த அம்பரா தூணியிலே நிறைய அம்பு இருக்கிறது. பக்கத்துல ஒருத்தங்கிட்ட கையிலே சுத்திரம் வில் இருக்கிறது. இப்போ ஒரு போர் வீரங்கிட்ட இத்தனை ஆயுதங்கள் இருக்கு, இத்தனையும் வச்சுக்கிட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க? அசதியா இருக்கிறாங்க, எழும்பல. அதே நேரத்தில் எதிர்ப்புறத்துல தாவீதை பாருங்க. தாவீது கிட்ட என்ன இருக்கு? தொட தெரியத்தக்கதானே சின்ன ஒரு ட்ரௌசர் கூட கிடையாது. அந்த காலத்துல ஒரு தோல் போல ஒரு கிழிஞ்ச துணியை தான் சுத்திக்குவாங்க. இடுப்பை சுற்றி இருக்க கட்டப்பட்ட தொடை தெரியத்தக்க அளவுக்கு ஒரு சின்ன வஸ்திரம், மறைவை மூடுவதற்கு, மானத்தை மறைப்பதற்கு. 2வது அந்த தாவீதுட்ட என்ன இருக்குது? நல்ல பயறு இருக்குது. அடுத்தது அப்பம் இருக்குது, அப்புறம் கோதுமை இருக்குது, வார்கோதுமை இருக்குது, அப்புறம் கொஞ்சம் திராட்சைப்பழ அடை இருக்குது. இப்போ தாவீதுகிட்ட இருக்குதெல்லாம் இதுதான் பழைய ட்ரௌசரு. கொஞ்சம் கோதுமை, கொஞ்சம் வார்கோதுமை, கொஞ்சம் திராட்சைப்பழ அடை, கொஞ்சம் வற்றலான திராட்சைப்பழம், இதுதான் இருக்கு. அதுக்கப்புறம் ஆத்துக்கு போயிட்டு வந்த உடனே அவன் இடுப்புல அவன் கையில ஒரு கவன் இருக்கு. அடுத்தது அடைப்ப பை இருக்குது, அதற்குள்ள கொஞ்சம் கூழாங்கல் இருக்குது, இடது கையில ஒரு தடி இருக்கு. இப்போ ராணுவத்துல இருக்கிற தாவீதின் சகோதரர்கள், ராணுவ வீரருடைய உடம்புல இருக்கிற அந்த அணிகலன்கள் எல்லாம் பாருங்க, ஆயுதங்களை பாருங்க. தாவீது கையிலையும் தாவீதுடைய இருக்கிற இடத்துலயும் அவன் வச்சிருக்கிறதெல்லாம் பாருங்க. ஏதாவது ஒன்னோடு ஒண்ணு ஒட்டுமா?
ஏதாவது சம்பந்தப்படுமா? ஒண்ணும் ஒட்டாது, எதுவும் பிரயோஜனப்படாது. ஆனா பிரயோஜனப்பட வேண்டியது எல்லாம் சவுலின் ஆட்கள்கிட்ட ராணுவத்தில் இருந்தது. பிரயோஜனப்படாதது எல்லாம் தாவீதினிடத்தில் இருந்தது. ஆனால் கவனிங்கள், எழும்புவோம் என்கிற எழும்புங்கள் என்கிற அந்த சவால் அந்த தாவீதிட்ட இருந்ததுனால, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எழும்பாத இஸ்ரவேலின் ராணுவத்துக்கு முன்பாக சின்ன தாவீது எழும்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்ககிட்ட பெரிய அடையாளங்கள் இருக்காது. உங்களுக்கு ரெவரண்ட் என்கிற பட்டம் இருக்காது, பிஷப் என்கிற அடையாள குறி இருக்காது, அல்லது உங்களுக்கு பெரிய சபை இருக்காது, அல்லது உங்களுக்கு பெரிய காணிக்கைகள் தசோபாக வரக்கூடிய உதவி ஒத்தாசைகள் இருக்காது. நீங்க இந்த தாவீத மாதிரி கோதுமை கொஞ்சம், வார்கோதுமை கொஞ்சம், அடை கொஞ்சம், திராட்சை பழம் கொலை கொஞ்சம், கொஞ்சம் கல்லு, கொஞ்சம் கவனு, கொஞ்சம் அடைப்ப பையி, ஒரு தடி, இந்த மாதிரி நீங்க குப்பையும் கூலவுமா இருக்கிறத போல நினைக்கலாம். ஒரு ஊழியக்காரனா, சத்தியத்தை போதிக்கிறவனா நான் சொல்றேன், உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறவன் எந்த அளவுக்கு தன்னை பலசாலியா காட்டுறானோ அப்பயே அவன் பலவீனப்பட்டவன் என்று ஆகிவிட்டது. உண்மையான பலசாலி நான் பலவான் என்று சொல்லவே மாட்டான். அதே போல தாவீது இங்கு எதுவுமே இல்லை, அவன் தன்னை பலவான் என்று சொல்லவும் இல்லை. ஆனா ஆண்டவருடைய கிருபையை முன்னிட்டு, தேவன் மீது வைத்த நம்பிக்கை முன்னிட்டு, எழும்புவோம் என்ற எழும்புங்கள் என்று அந்த உபதியா 1:1 சொல்லப்பட்டதை போல இந்த தாவீது எழும்பினான். எழும்பினதுதான் தாமதம். தாவீது கோலியாத்தை முறியடிக்க எழும்பின உடனே அந்த செய்தி தாவீதின் சகோதரனுக்கு தான் போச்சு. அவன் எழும்பினான் பாருங்க கோபத்துல. அடுத்தது அந்த செய்தி நேரடியா ராணுவ வீரனுக்கு போச்சு. உடனே இந்த ராணுவ வீரன் எழும்பிட்டான். அவன் எழும்பி என்ன பண்ணிட்டான், நேர சவுல்ட்ட போயிட்டான். சவுல்ட்ட போய் சொல்லிட்டான், இப்படி ஒரு பையன் வந்திருக்கான், இந்த பையன் எழும்புறான், எழும்புவோம் என்று சொல்லி எழும்பிட்டாங்க ராஜா. அதை கேட்ட உடனே சவுல் ராஜா எழும்பிட்டான். இப்ப சவுல் ராஜா எழும்பின உடனே கர்த்தர் நல்லவன், எல்லாரும் பார்க்கிறாங்க என்ன செய்யலாம், ஆனா மற்றவர்களால் ஒன்றும் முடியல. ஆனால் தேவனுடைய நாமத்தை முன்னிட்டு கர்த்தர் நல்லவே எழும்பின தாவீது என்கிற மனுஷன் அந்த கோலியாத்தை முறியடித்தார். கோலியாத் முகம் கொப்பர கீழே விழுந்தார். பெலிஸ்தர்கள் எல்லாம் தலை தெறிக்க ஓடினார்கள். தாவீதை குறித்து கொண்டாடி கொண்டாடி யூத ஸ்திரீகள் பாட்டு பாடினார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உபதியா 1:1 முதலாவது எழும்புங்கள். ஏன் எழும்பணும்? அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக எழும்ப வேண்டும். ஒன்று. இரண்டாவது, எப்படி எழும்ப வேண்டும், எதற்காக எழும்ப வேண்டும்? எரேமியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 49 அதிகாரம் 14வது வசனம். எரேமியா 49:14 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். நீங்கள் கூடிக்கொண்டு அதற்கு விரோதமாக வந்து யுத்தம் பண்ணுகிறதற்கு எழும்புங்கள் என்று சொல்ல ஜாதிகளிடத்தில் ஸ்தானாபதியை அனுப்புகிற செய்தியை கர்த்தரிடத்தில் கேள்விப்பட்டேன். இங்கு எழும்புங்கள் என்கிறது எப்படி எழும்ப வேண்டுமா? இந்த எரேமியா 49:11-14 சொல்லுவது, கூடிக்கொண்டு எழும்புங்கள், கூட்டம் கூட்டமாய் எழும்புங்கள், குடும்பம் குடும்பமாய் எழும்புங்கள், ஜனம் ஜனமாய் எழும்புங்கள், சபை சபையாய் எழும்புங்கள், திரள் ஜனமாய் எழும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு காலத்திலே ஒவ்வொரு ஆட்களாக கர்த்தர் எழுப்பிட்டு இருந்தார். முத ஆபேல் என்கிற ஒரு மனுஷனை எழுப்பினார். அப்புறம் நோவா என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப்பினார். அப்படி ஒவ்வொரு மனுஷனா எழுப்பிக்கிட்டே வந்தார். அடுத்து ஒரு கால கட்டம் வந்தது. ஆண்டவர் பார்த்தாரு, ஒவ்வொரு ஆளா எழுப்பக்கூடாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து எழும்ப பண்ணினார்.
கூட்டமா எழும்ப பண்ணிட்டான். வந்தா கூட்டமா வருவாங்க, போனா கூட்டமா போவாங்கன்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டம் கூடி கூட்டமா எழும்ப பண்ணினான். என்னைக்கு அவர்கள் கூட்டமாய் எழும்பினார்களோ அன்றைக்கு எகிப்து கலங்க ஆரம்பித்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்புங்கள். முதலாவது அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருக்க எழும்புங்கள். இரண்டாவது கூட்டமா எழும்புங்க. ஒரு காலத்துல சபைக்கு, ஆலயத்துக்கு அல்லது ஆராதனைக்கு, அது விசேஷித்த கூட்டத்துக்கு நம்முடைய தேவ ஜனங்க போனாக்கா குடும்பமா கூட்டமா போவாங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒன்னா ஏஞ்சி குளிச்சு துணியை மாத்தி சீவி சிங்காரிச்சு பேசிக்கிட்டு பைபிள் எடுத்துக்கிட்டு அப்படி இப்படிமா சந்தோஷமா குடும்பமா போனாங்க. குடும்பமா வந்தாங்க. அது தெரு பார்த்துச்சு, தெரு மக்கள் பார்த்தாங்க, ஊர் பார்த்துச்சு, ஊர் மக்கள் பார்த்தாங்க, எதிரிகள் பார்த்தாங்க, விரோதிகள் பார்த்தாங்க, அந்நியர்கள் பார்த்தாங்க. அதனால இவங்க கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் தானாகவே விசுவாசிகளுக்கு வந்துடுச்சு. ஆனா இன்னைக்கு கூட்டம் கூடி எழும்புகிறவர்கள் அதிகம் கிடையாது. கூட்டம் கூடி எழும்புகிறவர்கள் நிறைய பேர் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற, நீங்கள் எழும்புங்கள். எப்படி எழும்ப வேண்டும்? கூட்டமா கூடி எழும்புங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கூட்டம் கூட்டமாக இயேசு கிறிஸ்து போற இடத்துல பாருங்க 5000 பேர் வந்து உட்கார்ந்து, ஒரு இடத்துல பாருங்க 4000 பேர் வந்து உட்கார்ந்துட்டாங்க. இன்னொரு இடத்துல பாருங்க எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள் வந்துட்டாங்க. இன்னொரு இடத்துல பாருங்க திரளானவர்கள் வந்துட்டாங்க. இன்னொரு இடத்துல பாருங்க ஏராளமானவர்கள் வந்துட்டாங்க. இன்னொரு இடத்துல பாருங்க நிக்க இடம் கிடைக்காம வீட்டு ஓட்ட பிரிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. இங்கெல்லாம் இயேசுவின் நாட்கள்ல கூட்டம் கூடி கூட்டம் கூட்டமாய் கர்த்தருக்காக சத்தியத்துக்காக எழும்பினாங்க. அந்த காலம் மீண்டும் நம்முடைய தேசத்துல வரணும். அந்த காலம் மீண்டும் நம்முடைய ஜனங்களுக்குள்ள வரணும். சபையிலே கூட்டம் கூட்டமா கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளுகிறவர்கள் எழும்ப வேண்டும். சபையிலே கூட்டம் கூட்டமா தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் எழும்பணும். ஊழியங்களிலே கூட்டம் கூட்டமா ஜனங்க ஆண்டவருக்காக பக்தி உள்ளவர்களா எழும்பணும். மோசையின் நாட்களில் நடந்ததே, இயேசுவின் நாட்களில் நடந்ததே, ஏன் இயேசுவின் அன்பின் அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுகிற பத்மதீவு யோவான், அவரை கேட்டு பாருங்க. வெளிப்படத்துல என்ன எழுதுறாரு? நான் ஒரு கூட்டத்தை கண்டேன், திரள் ஜனங்களை கண்டேன், ஆதி முதல் அந்த வரைக்கும் இருக்கிற ஜனங்களை கண்டேன், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் இருக்கிறதை கண்டேன். அப்போ இந்த பத்மதீவு யோவான் பார்த்ததெல்லாம் கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா பார்க்கிறோம். தேவ தூதர்களை பார்த்தா கூட்டம், ஜனங்களை பார்த்தா கூட்டம், நியாயத்தீர்ப்பு மக்களை பார்த்தா கூட்டம், மரங்களை பார்த்தா கூட்டம், எல்லாத்துக்கும் கூட்டம் கூட்டமா பார்க்கிறார். இந்த ஒரு அசைவு, இந்த ஒரு எழுப்புதல் வரணும். இன்னைக்கு சாயங்காலம் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அப்படியே கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, எனக்கு அந்த முன்னொரு காலத்துல கூட்டம் கூட்டமா ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்களே, நான் எங்க போனாலும் அந்த சபை உடனே வளர்ந்துச்சு, எந்த ஊருக்கு போனாலும் அங்க புது ஊழியம் பெருகுச்சு, எந்த வீட்டுல கால் வச்சாலும் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களே, எங்க போனாலும் கூட்டம் கூட்டமா ஜனங்க மனம் திரும்பினாங்களே, அந்த ஒரு ரட்சிப்பின் அபிஷேகத்தை எனக்கு மீண்டும் தாங்க. இன்னைக்கு மத்திய நான் அதைத்தான் கேட்டுட்டு இருந்தேன். கூட்டம் கூட்டமா நான் ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்துறேன் ஆண்டவரே. ஏதோ வசனத்தை பேசுறேன், போதிக்கிறேன், 3 நேரம் கூட்டம் நடத்தணும்னு சொல்லி இது ஒரு ஃபார்மாலிட்டிக் மினிஸ்ட்ரியா, ஒரு ரொட்டேஷன் மினிஸ்ட்ரியா, அப்படியே நான் திரும்ப 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 செய்கிறவனா இல்லாம ஒரு கூட்டம் கூட்டமா ஜனங்களை நான் உம்மிடத்தில் நடத்தணும். பவுல்கிட்ட ஒரு கூட்டம் வந்துச்சு, எல்லாமே எதிரிகளின் கூட்டம். ஒன்னு ஓலமிடுது, ஒன்னு கூப்பாடு போடுது, ஒன்னு கத்துது, ஒன்னு சத்தம் போடுது, ஒன்னு சட்டையை கிழிச்சுக்குது, ஒன்னு மாலையை தூக்கிட்டு வருது, ஒன்னு நிர்வாணமாகுது, ஒன்னு கல்லு தூக்கி அடிக்க வருது. இப்படி ஒரு பெரிய கூட்டம் வருது. ஆனா அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அப்படியே கலகக்கார கலவர கூட்டமா இருந்தது. எப்போ? பவுல்கிட்ட வர்ற வரைக்கும். அப்புறம்
இஸ்ரவேலரே, யூதர்களே, அமைதலாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் பேசி முடிச்ச உடனே பார்த்தாக்கா அடிப்பட்ட தண்ணி பாம்பு மாதிரி எல்லாம் கச்சி காராவடன் அமைதியாயிடுச்சு. கள்ள தூக்கணை வைங்க, கையில கள்ள காணும். சட்டையை கிழிச்சவன் எங்க, அவன் எங்க போனானே தெரியல. ஆவும் தாட்புண் பயங்கரமா கத்துனவன் எங்க, அவன் எப்படி இப்ப ஒளிஞ்சுக்கிட்டானே தெரியல. ஏன்பா சத்தம் வரல, எனக்கு சத்தமே வரல. நீதானே குற்றம் சாட்ட வந்த, இப்ப குற்றம் சாட்டு. ஐயோ நான் குற்றம் சாட்ட மாட்டேன், நீதானே என்ன பிடிக்கணும், வா வந்து பிடிச்சிக்க. ஐயோ நான் பிடிக்க மாட்டேன். யாரெல்லாம் எழும்பி விரோதமா கூட்டம் கூட்டமா பவுலுக்கு வந்தாங்களோ அந்த கூட்டம் எல்லாமே அப்படியே கர்த்தருக்குள் மாறினது. இந்த ஒரு ஊழியம் இந்த கடைசி காலத்துல எழும்பணுங்க. நான் சொல்றது ஆவிக்குரியவர்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்ன ஒரு ஊழியக்காரர் கூப்பிடுறார், நற்செய்தி பெருவிழா அப்படின்னு வால்போஸ்ட் அடிக்கிறார். பெரிய பெரிய பிளக்ஸ் போர்டு நிறைய இடத்துல வைக்கிறார். அப்புறம் கர்த்தர் நல்ல ஒரு மேடையை போடுறாரு. நல்ல ஒரு கூட்டம் வருது. அதுல 95% விசுவாசிகள். நான் அங்க போய் சுவிசேஷம் பேசுறேன். கையை தூக்குங்க, ஒப்பு கொடுக்கிற உடனே அவங்களே கையை தூக்குறாங்க. ஒரு ஜோம் பண்ணுவேன். இது ஊழியமா? கிடையாது. அங்க ஸ்தோத்திரம் பெயர் நற்செய்தி கூட்டம். நான் போயிருக்க பிரசங்கிக்கிற பிரசங்கம் நற்செய்தி. ஆனா வந்திருக்கிற ஜனங்கள் நற்செய்திக்கு அப்பாற்பட்டவர்கள் ஏற்கனவே நற்செய்தி அறிந்தவர்கள். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் அதுதான் நடக்குது. ஆனா எனக்கு ஒரு பெரிய மனக்லேசம், மிகப்பெரிய ஒரு மனபாரம். இந்த எழும்பணும், கூட்டம் கூட்டமா எழும்பணும். எப்படி எழும்பணும்? வர்றவன் கத்தியை தூக்கிட்டு வரணும், வர்றவன் அருவாவை தூக்கிட்டு வரணும், வர்றவன் ஈட்டியை தூக்கிட்டு வரணும், வர்றவன் தாட்பூண்டு அப்படின்னு வரணும், வர்றவன் பயங்கரமா வரணும். ஆனா பக்கத்துல வந்த உடனே கத்தி குத்தக்கூடாது, அருவா வெட்டக்கூடாது, ஈட்டி பாயக்கூடாது, அம்பு பறக்கக்கூடாது. அப்படியே அது எதுவுமே செயல்படாம இருக்கணும். அவனுக்கு அந்த கூட்டத்துக்கு ஒரு சத்தியத்தை போதிக்கணும், அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு சொல்லணும். அதை கேட்டுட்டு அவன் கையும் காலும் வராமல் அப்படியே அமைதியாகணும். அவன் அப்படியே தூக்கி கொண்டு போய் நம்ம ஊர்ல இருக்கிற நதியில ஞானஸ்தானம் கொடுக்கணும். அவங்க அப்படியே அங்க இருக்கிற சபையில ஐக்கியமாகணும். அல்லேலூயா. இதுதாங்க வேதம் கற்றுக் கொடுக்கிற ரட்சிப்பின் ஊழியம். இன்றைக்கு இந்த சவால் ஊழியத்தை செய்கிறவர்கள் யார்? இந்த சவால் ஊழியத்துக்கு புறப்பட்டு தைரியமாய் வருகிறவர்கள் யார்? எனக்கு இந்த சவாலின் ஊழியம் வேண்டும் என்று கேட்கிறவர்கள் யார்? இன்னைக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்துட்டாக்கா மேடையில வந்து அலங்காரமான பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு 20, 25, 19 தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போற ஊழியர்களும் பிரசங்கியார்களும் மனிதர்களும் தான் அதிகம். அதுக்குன்னு போகிற ஒரு ஜனக்கூட்டமும் இருக்கு, அதுக்குன்னு அழைக்கிறதுக்கு ஊழியர்களும் இருக்கிறாங்க. ஆனா நல்லா கவனிக்கணும், இந்த உபதேசத்தை கேட்கிறவர்களே, இந்த ஆழ்ந்த சத்தியத்தை கேட்கிறவர்களே, உபதியா 1:1 சொல்லுகிறபடி முதலாவது எழும்புங்கள். அசதியாயிராமல் எழும்புங்கள். 2வது கூட்டம் கூட்டமா எழும்புங்க. குடும்பம் குடும்பமா கர்த்தருக்குள் நடத்துங்க. ஒரு எல்கானா அவன் தன் குமாரரோடும் குமாரத்திகளோடும் ஆலயத்துக்கு போனான்னு சொல்லி 1 சாமுவேல் 1:3-4 வசனம் சொல்லுது. ஒரு எல்கானா முழு குடும்பத்தையும் எழும்ப பண்ண முடியுது. ஒரு யோசுவா நானும் என் பிள்ளைகளும் கர்த்தரை ஆராதிப்போம் என்று சொல்லி ஒரு கூட்டமா குடும்பமா கர்த்தருக்காக எழும்புறான். ஒரு ஏசாயா சொல்றாரு, நானும் என் பிள்ளைகளும் அடையாளங்களா இருப்போம் சொல்லி நாங்க குடும்பமா எழும்புவோம் சொல்றாரு. ஒரு யோசேப்பு மரியாளை, அவன் யோசேப்பும் போனாரு, மரியாளும் போனாங்க, இயேசுவும் போனாங்க. குடும்பமா பண்டிகைக்கு போனாங்க. அங்க குடும்பமா எழும்பினாங்க கர்த்தருக்காக. அதோடு நின்று விடல. கொர்நேலி வீட்டிலே வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்து கர்த்தருக்காக குடும்பமா எழும்பினாங்க. அதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன், பின்னாடி வீட்டுக்காரன், முன்னாடி வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், மாடி வீட்டுக்காரன், அந்நிய ஜாதி, கீழ்
கீழ் ஜாதி, தரங்கட்டவன், படித்தவன், படிக்காதவன், உயர்ந்தவன், அதிகாரத்துல அதிகாரம் இல்லாதவன் எல்லாரும் வந்துட்டான். எல்லாரும் வந்து ஒரு கொர்நேலி மூலமா கூட்டம் கூட்டமா எழும்பிட்டாங்க. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதை விட இன்னொரு அற்புதமான ஊழியக்கார மனுஷனை காற்று. அந்த மனுஷன் இருக்கிற இடத்துல பயங்கரமான நெருக்கத்துல ஒரு கூட்டத்தை கத்தருக்கா எழுப்பினார். யாருனாக்கா அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். அங்கு பவுலும் சீலாவும். பவுலை பார்க்கிறோம். பவுலுக்கு சுதந்திரம் இல்லை, பவுலுக்கு விடுதலை இல்லை, கையில நியாயப்பிரமாண புஸ்தகம் இல்லை. கர்த்தர் நல்லவர், அவன் எழும்பி போய் ஊழியம் செய்ய உரிமை இல்லை, அங்க நல்ல விளக்கு இல்லை, எந்த வசதியும் இல்லை. ஆனா பாருங்க, இந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் ஆண்டவர் கொடுத்த கிருபை ஒரே ஒரு கிருபை தான். என்னன்னா, ராத்திரி தூங்கா கிருபை ஒண்ணு கொடுத்த. திரும்பவும் சொல்றேன், இந்த பவுலுக்கு சீலாவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு கிருபை என்னன்னா, ராத்திரி தூங்கா கிருபை. அந்த தூங்க முடியாத தூங்காத ஒரு கிருபையை கொடுத்தாரு பாருங்க. அந்த தூங்கா கிருபை தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த 2 பேரும் பாடுனாங்க, பாட்டு ஸ்தோத்தரிச்சாங்க, ஸ்தோத்திரம் ஆராதிச்சாங்க, ஆராதனை மகிமைப்படுத்தினாங்க, மகிமை. அந்த தூங்கா கிருபையை வச்சு இவங்க ராத்திரில தேவனை மகிமைப்படுத்தினாங்க பாருங்க. மறுநாள் பொழுது விடுகிறதுக்கு உள்ள பார்த்தா சீலாவும் பலப்படுகிறான், சிறைச்சாலை அதிகாரி ஸ்திரப்படுகிறான், அவருடைய மனைவி ஒப்பு கொடுக்கிறார், பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, அவர்களோடு வேலை செய்கிற வேலைக்காரர்களும் காவலாளிகளும் வந்து ஒப்பு கொடுக்கிறாங்க. ஒரு ராத்திரியில ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற பவுலால் ஒரு கூட்டத்தையே எழும்ப பண்ண முடிந்தது. இன்னைக்கு இதே சத்தியத்தை மாத்தி பேசுகிற கூட்டம் எவ்வளவு இருக்கு. தூங்கா கிருபையினாலே ஒரு ராத்திரியில ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள், எழுப்பினார்கள் என்கிற சத்தியத்தை மறைச்சிட்டு பவுல் துதிச்சாரு, சீலா துதிச்சாரு, ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி அரைச்சமாவையே அரைக்கிறவர்கள் தான் நிறைய. ஆனா பவுலும் சீலாவுக்கு கிடைச்ச வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு, தூங்கா கிருபை. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, உங்களுக்குள் ஒரு ஆத்ம பாரம் வந்துருச்சு, ஒரு கூட்டத்தை எழும்ப பண்ணுங்கிற ஒரு வேட்கை உள்ள நுழைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சத்தியமா சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன், நீங்க உங்களால நிம்மதியா தூங்கவே முடியாதுங்க, நிம்மதியா தூங்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு இலவம் பஞ்சு மெத்த இருக்கும், நல்ல மென்மையான தலையணை இருக்கும், நல்ல வெல்வெட் போர்வை இருக்கும், 2 டன் ஏசி இருக்கும், நல்ல சூத்திரம் தேக்கு மர கதவு இருக்கும், சூத்திரம் மிஞ்சி எந்த தொந்தரவு இல்லாத சத்தம் இல்லாத அமைதி ஸ்தலம் இருக்கும், நல்ல அலங்கார விளக்கு, நல்ல சூத்திரம் மல்டி கலர் லைட்ஸ் எரியலாம். எல்லா ஸ்பெஷாலிட்டி உங்களுக்குள்ள இருந்தாலும் நீங்க அந்த ஆத்ம பாரம் ஒரு கூட்டத்தை எழும்ப வைக்கணும்ங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இலவம் பஞ்சு மெத்து, நல்ல வெல்வெட்டு போர்வை, ஓசுத்திர நைஸான தலவாணி, அங்க இருக்கிற ஏசி எதுவுமே உங்களுக்கு பிரயோஜனப்படாது. கர்த்தர் நல்லவர். நெருப்புக்கு பக்கத்துல கடக்கிற புழு, நெருப்பில் போட்ட புழு இல்ல, நெருப்புல போட்ட புழு செத்து போயிடும். நெருப்புக்கு பக்கத்துல இருக்கிற அனல் உரைக்கிற புழுவை பார்த்தீங்கன்னா துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஆத்ம பாரம் உள்ளவர்கள், தேவனுக்காக ஒரு கூட்டத்தை எழும்ப பண்ண நினைக்கிறவர்கள், அவங்க துடிச்சுக்கிட்டு தான் இருப்பார்களே தவிர பொலம் சுத்திரம் குரட்டை விட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட எண்ணம், இப்படிப்பட்ட பாரம், இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு இந்த கடைசி காலத்தில் இல்லையே. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது அசதியாயிராதபடிக்கு எழும்புங்கள், 2வது கூட்டமாய் கர்த்தருக்காக எழும்புங்கள், 3வதாக அந்த எழும்ப வேண்டிய காரியம் எதற்காக எழும்ப வேண்டும். நாம் வாசித்த அதே தலையங்க வாக்கியம்
ஓபதியாவின் புஸ்தகம் 1வது வசனம் வாசிக்கிறேன். ஓபதியா 1. ஓபதியாவின் தரிசனம் கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண எழும்புவோம், வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். மூன்றாவதாக நாம் எதற்காக எழும்ப வேண்டும், எழும்பி என்ன செய்ய வேண்டும்? அந்த ஓபதியா 1ஆம் வசனம் சொல்லுது, ஓ கர்த்தர் நல்லவர், அறிவிப்பதற்காக எழும்புங்கள். ஒரு உண்மை என்ன தெரியுமா? நீங்க தேவனுக்காக எழும்புகிற வரைக்கும் அல்லது கர்த்தர் அறிவிக்கிறத போய் அறிவிக்காத வரைக்கும் நீங்க விசுவாசி தான், சரோஜினி தான், நகோமி தான், யாக்கோபு தான், ரூத் தான், போவாஸ் தான், கிதியோன் தான். ஆனா நீங்க அறிவிக்க புறப்பட்டுட்டீங்க. கர்த்தர் சொல்றத கேட்டு போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? அந்த ஓபதியா 1 சொல்லுகிறது, ஸ்தானாபதி என்கிற பெயரை கர்த்தர் கொடுத்துருவார். அல்லேலூயா. ஸ்தானாபதிகளிடத்தில் அப்படியே ஆண்டவர் ப்ரமோட் பண்ணிடுவார். நல்ல ஒரு ப்ரமோஷனை கொடுத்துருவார். இன்னொன்னு தெரிஞ்சுங்க, பட்டமும் பதவியும் நாம் கேட்டு வரக்கூடியது கிடையாது, அது தேவனிடத்திலிருந்து தானாய் வரணும். இன்னைக்கு எழும்ப வேண்டும். ஏன் எழும்ப வேண்டும்? தேவனுடைய காரியத்தை அறிவிக்கிறதற்காக எழும்ப வேண்டும். பைபிள்ல அறிவித்தவர்களை குறித்த செய்தி நிறைய பார்க்கலாம். பொதுவா அறிவித்தார்கள் என்றா எல்லா ஊழியர்களும் எல்லா ஜனங்களும் யார சொல்லுவாங்கன்னா அந்த குஷ்டரோகிகளை தான் சொல்லுவாங்க. அவங்க ஓடி போய் ராஜாவிடத்துல சொன்னாங்க, ஐயோ ராணுவம் எல்லாம் போயிருச்சு, யசோத்திரம் நற்செய்தி உங்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறேன்னு சொல்லி குஷ்டரோகிகள் அறிவித்தார்கள். நாமும் தாமதிக்க கூடாது, அப்படி அறிவிக்கணும் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் எல்லாரும் சொல்லுகிற அந்த குஷ்டரோகிகளை போய் அறிவிக்கிறதுக்கு ஏதுவா உங்களுக்கு அடையாளப்படுத்த விரும்பல. அதற்கு பதில் அறிவிக்கிறதுல விசேஷமான ஒரு பெண் பிள்ளைய உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ அந்த பெண் பிள்ளை யார்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலர் 12:14. அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். இங்கு ரோதை என்கிற ஒரு சின்ன பெண், ஒரு சிறு பெண், அவளுக்கு இருக்குது பாருங்க ஒரு வாஞ்ச, அறிவிக்கிற வாஞ்ச. அவளுக்கு இருக்குது பாருங்க ஒரு தாகம், அறிவிக்கிற தாகம். நான் கைப்பிரதி கொடுக்கணும், நான் சுவிசேஷம் சொல்லணும், நான் 4 பேருக்கு சத்தியத்தை சொல்லணும், கொஞ்சம் பேருக்கு இருட்டோட ஜபத்தை சொல்லணும், இன்னும் சிலருக்கு தினந்தோறும் ஆராதனை அறிவிக்கணும், இன்னும் சிலருக்கு இரவுக்கு ஒரு ஜபத்தை அறிவிக்கணும் என்று ஒரு பார். இந்த ரோதை என்கிற சிறு பெண், அவள் அங்க இருக்கிற எல்லாரிலும் சிறியவள் தான். ஆனால் கர்த்தர் நல்லவை, அவளுக்குள் அருமையான ஒரு தாகம் அறிவிக்க வேண்டும். என்ன அறிவிக்கணும்? அவளுடைய வாயின் வார்த்தையை கொஞ்சம் கவனிங்களேன். இவை அறிவிக்கணும்னாக்கா அந்த போய் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆனா பாருங்க. அவள் அவளுடைய ப்ரிப்பரேஷன், அவளுடைய ஆயத்தத்தை கவனிங்க. என்ன ஆயத்தம்? முதலாவது அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் பேதுரு கதவு தட்டுகிற சத்தத்தை கேட்கிறவளா இருந்தாள். ஒரு சத்தம் கேட்கிற தன்மை அந்த ரோதைக்கு இருந்தது, அந்த சிறு பெண்ணுக்கு. நம்பர் 1. நம்பர் 2, கர்த்தர் நல்லவே, அவள் இருதயத்தை பார்க்கணும். அந்த ரோதை என்கிற சின்ன பெண்ணுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? நல்ல சந்தோஷத்தினால் இருந்தது. 14ஆம் வசனம், நல்ல சந்தோஷத்தினால் இருந்தது.
மூன்றாவது, இந்த அறிவிக்கிற பெண்ணிடத்தில், ரோதையினிடத்தில் என்ன இருந்தது? நல்ல நிதானம் இருந்தது. எதையும் ரொம்ப கெஸ் பண்ணக்கூடிய, கரெக்டா அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அவசரம் இல்லாத நிதானத்தன்மை. ஏன்னாக்கா பைபிள் சொல்லுது, அந்த தட்ட சத்தம் கேட்டுட்டு அவள் கதவை திறவாமல், எல்லாம் தானே செய்ய நினைக்கிறவன் திறவாமல் உள்ள ஓடுறான். அப்போ அவன் நினைச்சிருந்தா கதவை தட்டி திறந்திருக்கலாம். ஆனா அவளுடைய நிதானத்தை பாருங்க. அப்ப அறிவிக்கிறவரிடத்தில் காணப்பட வேண்டிய சுபாவங்கள் எது? ஒன்று, நல்ல தேவ சத்தம் கேட்கிற சுபாவம் வேண்டும். இரண்டாவது, கர்த்தர் நல்லவே, அது தேவ சத்தம் தான் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஆவியின் முதிர்ச்சி வேண்டும். மூன்றாவது, இருதயத்திலே நல்ல சந்தோஷம் வேண்டும். நான்காவது, அறிவிக்கிற ஊழியத்திலே முதலாவது அவசரம் கூடாது. நல்ல அங்க நிதானம் வேண்டும். இதே நிதானத்தை தான் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய ஸ்திரீட்ட பார்க்கலாம். இயேசுகிட்ட தான் பேசிட்டு இருக்கா. ஆண்டவர், நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் சொன்ன உடனே அவ அப்படியே போட்டு குடு 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 குடுன்னு உடனே ஓடிடல. அவ 1000 கேள்வி கேட்கிறா. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். உடனே சொல்றா, எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும்னு எனக்கும் தெரியும் ஐயா, நான் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன். உடனே கேட்கிற, நீ ஜீவ தண்ணீர் கொடுக்கறதா என்கிட்ட ஐயா தண்ணிக்கு தெரியும். அவ பாட்டுக்கு அவசரப்பட்டு விட்டுட்டு பயந்து ஓடிடாம, ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் கேட்டு, கேள்வி கேட்டு நிதானமா காத்திருக்கிறா. கடைசியாதான் அந்த சமாரிய ஸ்திரீ சொல்றா, என்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஒருவர் சொன்னார். அப்போ இந்த அறிவிக்கிற ஊழியத்துல ஒரு நிதானம் ரொம்ப முக்கியம். அடுத்தது, இந்த ரோதையை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12:14 கர்த்தர் நல்லவன், அழகா சொன்ன. நான் சொன்ன ஆரம்பத்துல வாயின் வார்த்தை பாருங்க, என்ன சொல்ற பாருங்க. பேதுரு வாசலுக்கு வெளியே நிற்கிறார் அப்படின்னு சொல்லல. அவருடைய ப்ரொனன்சியேஷன், அவருடைய அந்த உச்சரிப்பை பாருங்க. பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார். அல்லேலூயா. வெளியே நிற்கிறார் என்றுதான் இவள் சொல்ல வேண்டும். அதுதான் உண்மை. ஏன்னா இவள் உள்ள இருக்கிறாள், ஜெபிக்கிற எல்லாரும் உள்ள இருக்காங்க, பேதுரு வெளியே நிற்கிறார். ஆனா இந்த ரோதை என்கிற கிருபை பெற்ற அந்த பெண் வெளியே நிற்கிறார் என்று ஆபிரகாம் கூட சொல்லிட்டார். நீர் வெளியே நிற்பானேன்னு ஆபிரகாம் சொன்னது கூட சொல்லாம இந்த பெண் ரொம்ப அழகா உள்ள வந்து சொல்றா, பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார். அல்லேலூயா. ஒரு அறிவிக்கிறவங்களுடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும், ஒரு அறிவிக்கிறவருடைய உச்சரிப்பு எப்படி இருக்கணும், பேசுகிற பேச்சில் எவ்வளவு கவனம் இருக்க வேண்டும் என்பது இந்த சத்தியம் காண்பிக்கிறது. கர்த்தர் நல்லவே. அப்போ இந்த அறிவிக்கிறவள் அடுத்தது ரொம்ப கவனமாய் பேசுகிறவளாய் இருக்கிறார். பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தார். உடனே அவங்க சொல்றாங்க, நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். கர்த்தர் நல்லவன். திரும்ப ஒரு கூட்டம் சொல்லுது, ஒருவேளை அந்த பேதுருடைய தூதனா இருக்கலாம். அதாவது அவருடைய தூதன் சொன்ன உடனே நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கர்த்தருடைய தூதன் கிடையாது, அவருடைய தூதனா இருக்கும் என்று இங்க யார சொல்றாங்கன்னா, பேதுருவுக்கு கூட ஊழியம் செய்கிற உடன் ஊழியக்காரர்கள், பேதுருடைய வேலைக்காரர்கள், அவங்களா இருக்கலாம் தான் இங்க சொல்றாங்க. ஆனா இது சொன்ன உடனே ரோதைகிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு முறை சொன்னாங்க நீ பிதற்றுகிறாய்ன்னு, மறுமுறை இவ சொன்னா இல்ல அவதான் சாதிச்சா, திரும்ப சொல்றாங்க இல்ல 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 தூதன் சொன்ன உடனே அதுக்கப்புறம் ரோதை பேசவே இல்லை, அப்படியே அமைதியா. இதுதாங்க அறிவிக்கிறவர்களுடைய மெச்சூரிட்டி, நல்ல ஒரு முதிர்ச்சி. கர்த்தர் நல்லவை. இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், எழும்புங்கள். முதலாவது அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருக்க எழும்புங்கள். இரண்டாவது கூட்டம் கூடமாய் கூடி கூடி கர்த்தருக்காக எழும்புங்கள்.
மூன்றாவது அறிவிக்கிறதற்காக எழும்புங்கள். அந்த அறிவிக்கிற ஊழியத்துல இந்த சின்ன பெண்ணாகிய ரோதையை போல, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்ல சத்தம் கேட்கிறவர்களாய் எழும்புங்க. அந்த சத்தம் தேவ சத்தம் என்கிறது அறிந்து கொள்ளக்கூடிய அளவாய் எழும்புங்க. இருதயத்திலே சந்தோஷமாய் எழும்புங்க. நல்ல நிதானமான முறையிலே கர்த்தருக்காக எழும்புங்க. ஓ உங்க வாயின் வார்த்தை எச்சரிக்கையா பயன்படுத்தி எழும்புங்க. உங்களை பைத்தியக்காரி பிதற்றுகிறவள் சொன்னாலும் ஒரே ஒரு முறை உறுதியா நில்லுங்க. அதுக்கப்புறம் வேறு சொன்னா பதிலே பேசாதீங்க. இந்த சின்ன பெண் எவ்வளவு அழகா எழும்பிட்டா பாருங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வீட்டில சின்ன பெண்கள் இருக்கிறாங்க, சின்ன பையங்க இருக்காங்க. சின்ன பையங்களும் சின்ன பெண்களும் இல்லாத வீடு கிடையாது. ஆனா அன்னைக்கு அந்த சின்ன பெண் காது பேதுருவின் சத்தத்தை கேட்கிறதா இருந்தது. இன்னைக்கு இருக்கிற சின்ன பெண்களுடைய காது மொபைல் போன்ல கண்டவனுடைய சத்தத்தை கேட்கிற காதா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சின்ன பையன்களோட காது மொபைல் போன்ல கண்டவனுடைய சத்தத்தை கேட்டு பல்லுளிக்கிறதும் சிரிக்கிறதுமா இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சின்ன பெண்ணா இருந்தாலும் அறிவித்தாள். அதற்கு அவளிடத்தில் பல தகுதிகளை அவள் உருவாக்கி கொண்டாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எழும்ப வேண்டும். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு, ஒரு ஞானார்த்தமான கேள்வி இருக்கு. என்ன ஞானார்த்தமான கேள்வி? அந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருந்தது. இந்த நாட்களில் தான் என்ன நடக்குதுன்னா, இங்க ஜனங்கள் போய் சொல்றோம், இந்த பேதுருவுக்காக ஜெபிக்கிறாங்க. அப்போ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த பேதுருவுக்காக யார் ஜெபிக்கிறாங்கன்னா, 5ஆம் வசனத்தை 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. இப்போ இங்க ஜெபிக்கிறது யார் தெரியுமா? ஒரு பெரிய சபையே ஜெபிக்குது. ஆனா அங்க எழும்புனது யார் தெரியுமா? ஒரு சின்ன பெண் எழும்பினா. இது என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பெரியவங்களுடைய ஜெபம், நிறைய பெரியவங்களுடைய உபவாசம், நிறைய பெரியவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சுயம் சார்ந்ததாய் மாறிவிட்டது. விருப்பம் நிறைந்ததாய் மாறிவிட்டது. தனக்குரியதை தேடுவதாய், தனக்காக மன்றாடுவதாய் மாறிவிட்டது. அதனால இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? சின்ன பையனெல்லாம் எழுப்பி மேடையில கொண்டு வந்து பேச வைக்கிறார். சின்ன பொண்ணெல்லாம் எழும்பி தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைகள்லாம் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க கிடக்குறான் சின்ன பையன், அவ கிடக்குற சின்ன சிரிக்கி. அவளுக்கு என்ன தெரியும்? இத்தனோண்டு குட்டி வந்து மேல நிக்கிறான். இங்க இருந்து நீங்க குட்டின்னு சொல்லலாம், இங்க இருந்து சின்ன பையன் சொல்லலாம், இங்க இருந்து செருக்கின்னு சொல்லலாம், நீங்க என்னமும் சொல்லிட்டுங்க. ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா? மார்க்கு அங்க மௌனமா இருக்கிறார். மறுபேர் கொண்ட யோவான் மௌனமா இருக்கிறார். அங்க மரியாள் மௌனமா இருக்கிறார். சபையே மௌனமாயிருச்சு. ஆனா கர்த்தர் அங்கிருந்து சின்ன பெண்ணை எழும்ப வைத்தார். அறிவிக்க வேண்டியவர்கள் அறிவிக்காவிட்டால் சிறு பெண்ணாகிய ரோதைகள் எழும்புவார்கள், அறிவிப்பார்கள். அவர்கள் சந்தோஷத்தோடு அறிவிப்பார்கள், தைரியமாய் அறிவிப்பார்கள், சுந்தரம் சாதிக்கிறவர்களாய் அறிவிப்பார்கள், நல்ல நிதானித்து அறிவிப்பார்கள், தெளிவாய் அறிவிப்பார்கள். அப்ப நாம் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாய் எழும்பணும். எனக்கு அந்த பாச தலையில கை வச்சு ஜெபிச்சு சொன்னாதான் நம்புவேன். இந்த ஜோசிய பாக்குற வேலையெல்லாம் விட்டுருங்க. கர்த்தர் இன்னைக்கு பேசுறார். இன்னைக்கு ராத்திரி படுக்கும் போது ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு ஜோம் பண்ணிட்டு படுங்க. ஆண்டவரே, ஒபதியா 1ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தின்படி எழும்புங்கள் என்று சொன்னீரே, நான் எந்தெந்த காரியத்தில் அசதியா இருக்கிறேன் ஐயா, அந்த அசதியெல்லாம் தூக்கி போட்டு உதறி போட்டுட்டு உமக்காக எழும்ப வேண்டும்.
ஆண்டவரே, ஒரு காலத்துல அந்த பிள்ளைய கத்தருக்குள் கொண்டு வந்தேன், இந்த பையனை கத்தருக்குள் கொண்டு வந்தேன், அந்த குடும்பத்துக்கு ஓடி சொன்னேன், இவங்களை அழைச்சிட்டு வந்தேன். இன்னைக்கு நான் எந்த கூட்டத்தையுமே ஆயத்தப்படுத்தல. ஆண்டவரே, நான் கூட்டமா எழும்பத்தக்க என் மூலமா ஒரு கூட்டமா ஜனங்கள் எழும்பத்தக்கதாய் என்னை தயவாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் எழும்புறதே பெருசுன்னு சொல்லி பழைய பாட்டை பாடிட்டு இருக்காம கூட்டமா எழுப்பக்கூடிய கிருபையை தாரோ. ரொம்ப முக்கியமா எதற்காக எழும்ப வேண்டும்? அறிவிக்கிறதற்காக எழும்ப வேண்டும். சின்ன பெண்ணை போல சத்தம் கேட்டு அது நல்லா அறிந்து சந்தோஷத்தோடு கூட ஓடி போய் நிதானமா சொல்லக்கூடிய அந்த அறிவிக்கிற கிருபையை எனக்கு தாங்க. நிறைய வீட்டுல சின்ன பையங்க சும்மா இருக்கிறாங்க, நிறைய வீட்டுல சின்ன பெண்கள் சும்மா இருக்கிறாங்க. இனி அந்த சின்ன பையனையும் சின்ன பொண்ணையும் சும்மா இருக்க விடாதீங்க. அவங்கள்ட்ட இந்த புஸ்தகத்தை அப்போஸ்தல 12 வாசிக்க சொல்லுங்க. ஆண்டவருக்கா எழும்பணும் சொல்லுங்க. நீ இப்படி ஜெபின்னு சொல்லுங்க, இப்படி சந்தோஷமா இருன்னு சொல்லுங்க, நல்ல தேவ சத்தத்தை கேளுன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுங்க, எச்சரிங்க, உணர்த்துங்க, அவங்களை கண்டனம் பண்ணுங்க, கர்த்தருக்குள் நடத்துங்க. நீ புறப்படணும், கர்த்தருக்கா பிரகாசிக்கணும் என்று சொல்லி எழும்ப வைங்க. இது பெரியவர்களுடைய கடமை. அதை விட்டுட்டு நீ பைத்தியக்காரி, உன் வேலையை பாரு, நீ படிச்சிட்டு இருக்க புள்ள, முதலாவது படிப்பை பாரு, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆவியில எழும்பி வருகிற தலையில குட்டுனீங்கன்னா அதுக்குரிய சாபமும் நியாய தீர்ப்பும் தான் வரும். கொஞ்சம் சில இடங்கள்ல கர்த்தர் பிள்ளைகளை எழுப்புறார், சில எழும்பி வர்றாங்க. ஆனா இவங்க தங்களுடைய மதியினத்தையும் புத்தியினத்தையும் பிள்ளைகளிடத்தில் திணித்து, இன்னும் காலம் இருக்கு, இன்னும் வருஷம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இதை முடி, அதை முடி, இதை பாரு, அதை பாரு, அப்புறம் போ. நான் சொல்றேன், மற்றது எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதலாவது கர்த்தருக்குரியதை பார்க்கலாம், முதலாவது சத்தியத்துக்குரியதை பார்க்கலாம். பிள்ளைகளை எழும்ப விடுங்க, கர்த்தருக்காக எழும்ப விடுங்க, சத்தியத்துக்காக எழும்ப விடுங்க. அறிவிக்கிற ஊழியத்துல எழும்ப விடுங்க, எழுப்புங்க இயேசுவின் நாமத்தில். இந்த உபதியா 1:1 உங்களை கர்த்தர் எழும்ப பண்ணுவாராக. உங்களை தட்டி எழுப்புவாராக. நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் பாரத்தோடு ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, இப்படிப்பட்ட ஆழமான உபதேசத்தோடு கூடிய ஒரு வெளிப்பாடை எங்களுக்கு கொடுத்தீரே. ஆமாண்டவரே, நாங்கள் ஆண்டவர் எழும்புகிறவர்களா எங்களை மாற்றுவோம். அசதியா இருக்கிறோம் ஐயா, நிறைய அசதிதான் இருக்கிறது ஐயா. அந்த அசதியெல்லாம் போகத்தக்கதாய் நியாயாதிபதிகள் 18:9 அசதியா இராமல் ஜாக்கிரதையா எழும்ப உதவி செய்யும். எரேமியா 49:14 கூட்டமா எழும்ப, கூட்டமா எழுப்ப எங்களுக்கு பலன் தாரோம் ஆண்டவரே. அப்போஸ்தலர் உபதியா 1:1 அறிவிக்கிறதற்கு, அப்போஸ்தலர் 12:14 சின்ன பெண்ணாகிய ரோதையை போல அறிவிக்கிறதுக்கு எழும்ப எனக்கு பலம் தாங்க ஆண்டவரே. இனி நான் அப்படி எழும்புவேன், இனி இந்த காலத்தை வீணடிக்க மாட்டேன், என்னை தயவாய் பயன்படுத்தும் என்று சொல்லி கண்களை மூடி ஆவியில நிரம்பி ஒரு நிமிடம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் உபதியா 1:1 வைத்து எழும்புங்கள், அந்த ஒற்றை வார்த்தை, அந்த ஒற்றை சொல் ஆண்டவரே, அந்த ஒரு வார்த்தையை வைத்து உடைய ஜனங்களுடைய ஆவியை எழும்ப பண்ணினதற்காக, இவர்கள் ஆத்மாவை தட்டி எழும்ப பண்ணினதற்காக, சரீரமெல்லாம் உணர்வடைந்து எழும்பினதற்காக, அசதிகளை உதறிவிட்டு எழும்ப பண்ணுகிறதுக்காக, கூட்டமாய் எழும்ப பண்ண போவதற்காக எல்லாவற்றை விட இந்த கடைசி காலத்திலே கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாய் இவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, எழும்பட்டும். 1008 பிரச்சனைகள், 18,000 குழப்பம், 20,000 சந்தேகங்கள், பயங்கர போராட்டங்கள், இதெல்லாம் இருந்தாலும் இவை அனைத்தையும் தூக்கி ஓரம் போட்டுவிட்டு
கர்த்தருக்காக அந்த ஒரு வைராக்கியமாக ரோதை சொன்னாலே அவர்தான் என்று சாதித்தாலே அப்படி சாதிக்கிறவர்களாய் உடைய பிள்ளைகளை எழும்ப பண்ணுவீராக. நிறைய வீடுகள் சின்ன பையன்கள் இருக்கிறார்கள், சின்ன பெண்கள் இருக்கிறார்கள். அந்த சின்ன பெண்களையும் சின்ன பையன்களையும் இப்பொழுதே ஆண்டோடைய ரட்சிப்பின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டுடைய சகாயத்தின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டுடைய ஊழியத்தின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் எதற்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ, எதிலெல்லாம் சிக்கொண்டு கிடக்கிறார்களோ, எந்தெந்த சுபாவமோ அவர்களை மேற்கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து அவர்களை பிடுங்கி எடுத்தரலும், அதிலிருந்து அவர்களை கழுவி எடுத்தரலும், அதிலிருந்து அவர்களை தூக்கி எடுத்தரலும். எல்லா சின்ன பையன்களும் எல்லா சின்ன பெண்களும் இன்று முதல் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களாய் எழும்பட்டும் ஆண்டவரே. அபிஷேகம் அப்படி செய்வதாக, கிருபை அப்படி செய்வதாக. இந்த யார் யார் வீட்டில் இந்த சின்ன பையன்கள் இருக்காங்க, யார் யார் வீட்டுல சின்ன பெண்கள் இருக்காங்க, அங்கெல்லாம் இந்த அபிஷேகம் ஊடுருவி பாய்வதாக. அவருடைய ஞான கண்கள் திறக்கப்படட்டும். அவருடைய மகிமையின் அபிஷேகம் அவர்களை தொடட்டுமே சுவாமி. கீழ்ப்படியாதவர்கள் கீழ்ப்படியட்டும். ஆண்டவரை குறித்த பக்தி உண்டாகட்டும், சத்தியத்தை குறித்து தாகம் உண்டாகட்டும். எப்போதும் வேதமும் கையுமாயிருக்க தேவன் பலத்தாலும் இந்த செய்தி அநேகரை எழும்ப பண்ண போவதற்காக சுத்திரம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆளுகை செய்யும், தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.